ஒரு கூட்டணிக்குள் இருந்து கொண்டே மாற்று முகாமில் இருக்கிற அதிமுகவை அழைப்பது சரியா? அது ஒரு சரியான நிலைப்பாடா விசிக மேற்கொண்டு? இல்லை, அப்படி கூடாதுன்னு நம்ம எதாவது வச்சுருக்கோமா? இல்லை, உங்களுக்கு மன வருத்தம்லாம் இல்லையா? எப்படி மன வருத்தம் வரணும்னு? அதாவது ஒரு சோஷியல் இஷ்யூ, ஒரு சமூக பிரச்சனை சார்ந்து ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்க முடியுமா அவர் முயற்சி எடுத்திருக்கலாம். அதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லை, பலருமே சொன்னது இது திமுகவை சீண்டி பார்க்கிற வேலை. பலர் சொன்னாங்க, நாங்கள் சொல்லல. நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. நாங்கள் சொல்ல, எங்கள் தலைவர் சொன்னார் எங்களை சீண்டி பார்க்காங்கன்னு. இது நாங்கள் சொன்னோமா? நாங்கள் அதை அப்படி நினைக்கவே இல்லை. நீங்கள் அவங்க ஒரு கருத்தியலை முன்னெடுக்காங்க. இந்த கருத்தியல் எங்களுக்கு உடன்பாடான கருத்தியல். இந்த கருத்தியலில் எல்லா கட்சியும் ஒரு ஒருமித்த உடன்பாட்டிற்கு வந்தால் இந்த பிரச்சனையை அரசாங்கத்தில் இன்னும் எளிதாக கையாள முடியும். அதில் எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லைன்றீங்க. இப்போ அதே போல தான் அதிகாரத்தில் பங்கையும் பார்க்குறீங்களா? அது அவருக்கு அவங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ராஜா அண்ணன் தெளிவாக பேசியிருக்காரு. எங்கள் ராஜா அண்ணன் அவர் திமுக 75 ஆண்டு காலம் சமூக நீதி போராட்டத்தில் சமூக நீதிக்கான விஷயங்கள்லாம் மிக உறுதியாக இருந்து தன்னுடைய செயலாக்கத்தை நிரூபித்த ஒரு இயக்கம். இதில் எங்கேயாவது ஒரு ஸ்லிப்பு டிஎம்கே எங்களுடைய ஐடியாலஜிஸ், எங்கள் சித்தாந்தத்திலேயோ எங்களுடைய டார்கெட் பீப்புள், நாங்கள் எந்த மக்களுக்காக உழைக்கின்றோம் என்பதிலோ நாங்கள் சமரசங்கள் செய்திருக்கிறோம்னா சமரசம் செய்யலை. ஒரே ஒரு இடம் தான், இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற இடத்துக்கு மட்டும் நீங்கள் நகரவே மாட்டீங்க. கலைஞர் அவர்களும் நகரல. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் அதில் ஒன்று அவங்க உறுதியாக ஒன்று நான் சொல்லேன், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி எங்களுடைய ஸ்லோகன். அதுதான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் இங்கே எல்லாம் கூட்டாட்சி வைக்கணும்னு நாங்கள் சொல்லலை. இல்லை, கூட்டாட்சி வேற கூட்டணி ஆட்சி வேற. திருமாவளவன் அவர்கள் கேட்பது கூட்டணி ஆட்சி தான் கேட்கிறார். கூட்டாட்சியில் அவரும் சந்தோஷப்படுறார். இப்போ நான் அது ஒரு பெரிய விவாதம் எடுக்க விரும்பல. அவங்களுக்கு இப்போ கேட்க உரிமை இருக்கான்னா கேட்க உரிமை இருக்கு. கொடுப்பதும் கொடுக்காததும் அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முடிவு. அதிமுக செல்லூர் ராஜு அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் சொன்னதே சொன்னாங்க, கூட்டணி ஆட்சின்றதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு. அவர் செல்லூர் ராஜுக்கு எதுக்கு நான் வரல. இல்லை, கடந்த முறை திரு ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் காங்கிரஸோடு இதே மாதிரி ஒன்று வச்சோம், அது மக்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அப்போ பேசுனாங்க. இப்போ பேச மாட்டீங்க. காரணம் ஏதாவது விசிக மன வருத்தம் அடைஞ்சிரும்ன்றதுக்காக அமைதியாகவே கடந்து போகலான்னு நினைக்கிறீங்களா? இப்போ இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் நாங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் இப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லணுமா? அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய அவர் தலைவர் வைக்கல, அவருக்கு கீழே சிலர் வைக்கிறாங்க. அவர் கருத்து இப்போ நீங்கள் பல கருத்து ஒரு அரசியல், ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய அரசியல் கட்சியில் பல கருத்துக்கள் வரும். அது ஒரு விசிக ஒரு ஜனநாயக கட்சி. முக்கியமான கேள்வி தானே உரிமை கோரல். உரிமை கோரலா இல்லையான்னு நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஆனால் அந்த கட்சியில் சிலர் இதை பற்றி பேசுறாங்கன்னா இதை போய் நாங்கள் கடிவாளம் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் கேட்குறாங்க அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு. அதில் விசிகாவிலிருந்தே அங்கே முக்கிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் டிஎம்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டி தானே? ஆமாம், ஜனநாயகபூர்வமா நாங்கள் வச்சிருக்கக்கூடிய அலையன்ஸ் ஒரு ஜனநாயக அலையன்ஸ் தானே? ஆமாம். ஏன் உங்களுக்கு கருத்து சொல்ல உரிமை இல்லைன்னு நாங்கள் சொன்னோமா? கருத்து சொல்லிட்டாங்க. சொல்லட்டு உங்க கருத்தை தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இல்லை, இந்த கருத்தை திரு EVKS அன்னைக்கு தலைவராக இருந்த போதும் எவ்வளவோ மன்றாடி பார்த்தார், அவர் கிடைக்கல. கூட்டணி ஆட்சின்னு சொன்னா நீங்க மன்றாடின்னு சொல்லுங்க. அவ்வளவு கோரிக்கை முன்வைத்தார்னு சொல்லுங்க. நிறைய முறை பேசினாங்க. ஆனா நீங்க கலைஞர் அவர்கள் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, டெல்லியில சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. டெல்லியில சொல்லட்டும், நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது நடக்கல. ஏன்னா பல முறை பேசினாங்க. இதுல முக்கியமான இடம் அர்ஜுன் அவர் பேசுறது கலைஞர் அவர்களோட மாடல். அவர் ஒரு ராஜதந்திரி பாராட்டி சொல்றார். ஒரு 3% 4% MP வைத்துக்கொண்டு யூபி அரசாங்கத்தில் எத்தனை மினிஸ்ட்ரியை கேபினட் பர்த் வாங்கிட்டு வந்தாங்க. எவ்வளவு ராஜதந்திரமா? அப்படி விசிக யோசிக்க கூடாதா? இதுதானே இயல்பு அப்படின்னு கேட்குறாரு. அது நியாயமான கேள்வி தானே. நீங்கள் தலைவர் கலைஞர் நான் திரும்ப திரும்ப சொல்ல, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது நம்ம உறுதியான நிலைப்பாடு. அண்ணா தான் அன்னை சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னார். டெல்லியில் வேட்டி கட்டிய தமிழர்கள் பலர் அங்கே போய் ஒன்றிய அமைச்சர்களாக வலம் வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கான ஒரு ஆணியாக செயல்பட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர். நம்முடைய அந்த நிலைப்பாடு, ஒன்றிய அரசு சார்ந்த நம்முடைய நிலைப்பாடு என்பது இன்றைக்கும் அதுதான். ஏன்னா அதிகாரம் வட இந்தியாவில் குவிந்து விடக்கூடாது. நல்ல விஷயம் தான். எப்படி பொருளாதாரம் குவிந்திருக்காது. இப்போ தமிழ்நாடு மாநிலங்களை பொறுத்தவரையில் இங்க அப்படிப்பட்ட டிஸ்பாரிட்டிஸ் இல்ல. இங்கவும் திமுகவிடம் அதிகாரம் குஞ்சிடக்கூடாது. இப்ப என்ன கேள்வி வருது? இப்ப திருமாவளவன் அமைச்சரா இருக்கிறார், ஜவஹருல்லா அமைச்சரா இருக்கிறார், முத்தரசன் அமைச்சரா இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். மக்கள் எல்லாம் சந்தோஷம் தானே படுவாங்கன்னு கேட்குறீங்க. நீங்க திமுக ஒரு பெரும்பான்மை பலத்தோட இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கு. ஆமா, நீங்க கூட்டணி என்பது ஒரு தேர்தல் நம்ம போட்டி போடக்கான ஒரு கூட்டணி தான்.
நீங்கள் வந்து இங்கே திமுக வச்ச ஃபார்முலா தேர்தலுக்கு முன்னால் தேர்தலுக்கு பின்னால் என்று ஒன்று கிடையாது. ஒரே ஃபார்முலா தான். அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைவதற்கு நம்ம வாக்களிப்போன்னு கேட்டு வாட்டு அவங்க இருக்காங்க. அவங்களுடைய உரிமையை அவங்க சொல்லலாம், கேட்கலாம். அதில் ஒன்றும் எந்த தவறும் இல்லை. அது நாங்கள் அதை தவறாக பார்க்கவும் இல்லை, பார்க்க போகிறதும் இல்லை. இது வந்து காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்வது வந்து அப்படி ஒரு அதை தான் TKS இளங்கோவன் அவர்களும் பேசுகிறப்ப சொன்னாங்க. அப்படி ஒப்பந்தம் எங்களுக்கு முன்பு இல்லை, அப்படி வருதான்னு பார்ப்போம்னா அப்படி ஒரு ஒப்பந்தம் வந்தாலொழியே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சார். அது வந்து இதெல்லாம் வந்து அந்தந்த டைமில் கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் தான் லீடர்ஸ் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளும். இதுக்கு முன்னால் அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்திருக்கானா வரல. அது ஃபியூச்சரில் அது எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இப்போ நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். விசிகே ஆனால் அதை எழுப்பி விட்டது. இன்னொன்று பாஜக கூட்டணி ஆட்சின்ற முழக்கத்தையே வச்சுட்டாங்க. துணை முதலமைச்சர்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம் 26ல அதான் அவங்க அஜெண்டா. இதை வந்து அவங்கள்ட்ட கர்நாடகத்தில் வைக்க சொல்லுங்க. ஊபியில் வைப்பாங்களா பாஜக கூட்டணி ஆட்சின்னு? கேரளா வைப்பாங்க, அங்கே ஓட்டு போட ஆளே கிடையாது. தமிழ்நாட்டை சொல்லுவாங்க, திரும்பி பார்க்க ஆள் இல்லை. அதாவது எங்க வலுவா இல்லையோ அங்க இதை வைக்கிறது. ஆமா, இதான் அவருக்கு ரெட்டை விட. இன்னைக்கு பாஜக வந்து என்னைக்குமே தம்பி அவங்களுக்கு ஒரு பொதுவான அணுகுமுறை கிடையாது. அவங்க எல்லாமே வந்து எங்கே யாரை அடித்து என்ன பண்ணலாம், அவங்களோட ஒற்றை நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதை தக்க வைப்பது. இப்போ நீங்கள் சொல்கிற எங்கு வலு இல்லையோ அங்கே தான் கூட்டணி ஆட்சிக்கான குரல் வருது அப்படின்றப்ப 26ன்றதும் உங்களுக்கும் ரொம்ப எளிதாக இருக்க போகிறது இல்லை. 40 அடித்த பிறகுமா 40 எடுத்துட்டோம். வேற என்ன பெரிய 2019 ஒன்றா இருந்தது, 2021 ஒன்றா இருந்தது. 2019 5 லட்சம் 6 லட்சம் நீங்க, ஆனால் 2021 எல்லாம் குறைஞ்ச வாக்குகள் எண்ணிக்கை தான் 6% 5%ல தான். 2026 அதுதான் எடப்பாடியும் சார். நீங்க இந்த எலெக்ஷனை பொறுத்தல இந்த நாடாளுமன்ற தேர்தலை விட வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு இன்னும் வலுவா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் பாஜக மட்டும் பார்க்காதீங்க, அதிமுக வாங்க 21ன்ற மாதிரி அதிமுக வாங்க. EPS என்ன சொல்கிறாருன்னா திமுக கூட்டணிக்குள் ஒரு பெரிய நெருப்பு கனன்று கொண்டு இருக்கிறது, அது எப்போ வேணாலும் வெடிச்சு சிதறும், நாங்கள் வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்வதும் பிசிகாவினுடைய அண்மைகால செயல்பாடுகள்லாம் பார்க்குறப்ப 26 எப்படி உங்களுக்கு அவ்வளோ எளிதாக? நீங்கள் கண்ணல் போயிட்டுன்னா அரசியலே போயிடும். அரசியல் என்பது எப்போதும் கண்ணலோட தான் இருக்கும். வெடிச்சு சிதறிருன்ற அது வெடிக்காம நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எப்படி வெடிக்காம எப்படி பார்க்க முடியும்? நிச்சயம் நீங்கள் வந்து அதாவது சார் ஒரு சீட்டில் இந்தாங்க ஒரு 2 சீட்டு உங்களுக்கு அதிகமாக தருகிறோம்னா நீங்கள் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அப்போ கொள்கை அதிகாரத்தில் பங்குன்றது என்ன? நீங்கள் வந்து இவங்க வந்து எப்படி பார்க்காங்கன்னா நம்ம ஆங்கிலத்தில் சப்ஜெக்டிவ் அப்ரோச் அப்ஜெக்டிவ் அப்ரோச். இவங்க வெறும் நம்பர் அப்ஜெக்டிவ்னு நினைக்காங்க, அப்படி அல்ல. இதை தாண்டி ஒரு சப்ஜெக்டிவ் விஷயம் இருக்கு, ஒரு கருத்தியல் இருக்கு, ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு உறவு எங்களுக்கு இருக்கு. அந்த கொள்கை கூட்டணிக்குள் தான் நீங்க பேசுற பிரதான சமூக நீதி பற்றிய சிக்கல் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சமூக நீதி என்பது எல்லாருக்கும் அதிகாரத்தை வழங்குவது, பகிர்வது, கூட்டணி ஆட்சி அமைப்பது, அதிகாரம் வேணும், அதிகாரத்தில் பங்கு, இந்த இடம் இங்கதான் இப்ப சிக்கல்னு சொல்றாங்க. தம்பி, சமூக நீதி என்பது கட்சிகளுக்குள்ள இல்ல, சமூகங்களுக்கு இடையில உள்ளது. அந்த சமூக நீதி திமுக இருக்கு. இப்ப நீங்க வந்து சமூக நீதி திமுக பேசுகிறது, திமுக சமூக நீதியில இருக்குதா, எந்த அளவுக்கு இருக்குது? அது அந்த புள்ளியிலேயே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சமூக நீதி இருக்கிறதா அப்படின்னா ஏன் வந்து ஒரு துணை முதல்வர் ஒரு தலித்தா இருக்கணும் அப்படின்னு திமுகவில் ஒரு குரல் கூட வரல அப்படின்னாங்க? இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி பாரதத்தினுடைய ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முர்மு அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு இஸ்லாமியர் வச்சா அப்படி இருக்கு, ஒரு கிறிஸ்தவர் வச்சா அப்படி இருக்கு, அப்படி இதுக்கெல்லாம் விடையே இல்லை. புரிஞ்சுது? ஒரு சூழல் வருகிறது திமுகவில், சிலர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய சூழல் வருதுன்னா அங்கீகரிச்சு தானே ஆகணும். அந்த சூழல் வருகிற போதுன்றீங்களா? அங்கீகரிச்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா திமுக பொறுத்தவரையில் ஒரு முழு சுதந்திரத்தோட பல சமூகங்களை சார்ந்தவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க எந்த டிஸ்பியூட்டும் சொல்லல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா கீழ்நிலையில் தான் அப்படி இருக்கே தவிர மேலே வரக்கூடிய இடத்தில் அதிகாரங்கள் வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு வரல. அது திமுக ஒரு ஓபிசி பார்ட்டியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் அதுக்கு அவங்கள்ட்ட ஏதாவது சான்று இருக்கான்னு கேளுங்க. நான் வந்து ஜாதி அரசியலுக்கு முற்றிலும் எதிரானவன் அல்ல, யாருக்கு பேரையும் நான் சொல்ல விரும்பலை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல விளிம்புநிலை சமூகங்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மிக வலுவாக கருத்தியல் ரீதியாகவும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய நம்ம சுட்டி காட்ட முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து வெளியே இருந்துட்டு பேசக்கூடிய ஒரு வரட்டு விவாதங்களை தவிர இதுக்குள்ள யதார்த்தம் இல்லை.
இப்போ 24க்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2019 இந்த திமுக கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் கட்டமைத்து வெற்றியையும் பெற்று நகர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு பார்வையாளராக பார்க்குறப்ப 24 தேர்தல் முடிந்த பிறகே முணுமுணுப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு திமுக கூட்டணிகளில். இப்போ பாருங்க, இடதுசாரிகள் சாம்சங் பிரச்சனையில் போராட்டம்ன்றாங்க, அடுத்து விசிக்க அதிகார பகிர்வு அப்படின்னு கேட்குது, மது ஒழிப்புன்னு கையில் எடுக்கிறாங்க. முணுமுணுப்பு வந்துருச்சு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஏன் இது 24க்கு பிறகு இது பெருசாக நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ இதை நான் எப்படி இதை பார்க்கறேன்னா, இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க தொழிலாளிகளின் ஒரு இயக்கமாகவே பார்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. அப்போ அவங்க திமுக கூட்டணியில் இருக்கோம், அதில் நாங்கள் சாம்சங் தொழிலாளிக்கு பிரச்சனை பேச மாட்டோம், நோக்கியா தொழிலாளிக்கு பிரச்சனை பேச மாட்டோம், எல்லாமே நாங்கள் மூடி வச்சிடணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? தேவையில்லை. அவங்க அந்த குறைகள் சொன்னா தானே எங்களுக்கும் தெரியும். வேடிக்கை பார்க்க கூட்டம் என்னைக்குன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அதை போட்டுட்டுனா கம்யூனிஸ்ட் கட்சியை காலி பண்ணிடலாம், விடுதலை சிறுத்தைகள் ஒன்று போட்டுட்டுனா அவங்கள காலி பண்ணிடலாம், அந்த இடத்துல நாங்கள் வந்துடலாம், அந்த இடத்துல நாங்கள் வந்துடலாம். திரு ஆதவ் சொன்னதுல கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, நீங்க தொடர்ந்து கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆராசாக அவர்கள் கூட சொன்னாங்க, பாஜகவோடு நாங்கள் போனோம்னா 2 சித்தாந்தங்கள் இருக்கு, ஒரு காமன் ப்ரோக்ராம் தேவைப்படுது அப்படின்னு, குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவைன்னு. எங்களுக்குள்ள தேவை இல்லைன்றப்பதான் என்ன குரல்னா, இல்லை குறைந்தபட்ச செயல் திட்டம் எங்களுக்கும் தேவைப்படுதுன்ற குரல் வருது. ஏன்னா எங்களுக்கும் மாற்று கருத்து இருக்கு, திமுகவோட போக்குல மாற்று இருக்கு, அதற்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணுன்ற குரல் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. 26ல் அது வலுவா வரும்ன்ற மாதிரி தான் தெரியுது. நீங்க திமுக சமூக நீதி சார்ந்த இயக்கங்களோடு எங்களுக்கு எழுதப்படாத ஒரு செயல் திட்டம் ஏற்கனவே இருக்குது. நான் அதான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு அண்ணன் திருமா அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் என்ன நிலைப்பாட்டோடு களத்தில் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதற்கு திமுக கிட்ட உள்ள அந்த உறவை நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் இன்ஹெரண்ட், இயல்பா உள்ளது. ஆனா அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல அந்த இயல்பு தன்மை திமுக, இது சமூக நீதி என்பது அதிகாரம் சார்ந்த விஷயம் அல்ல. நம்ம அதையும் தெளிவாக பார்க்கணும். இன்னும் 100 ஆண்டு காலம் திராவிட இயக்க அரசியல் தேவை என்று நாங்கள் பேசி வருகிறோம். இல்லை, விசிகாவிலே என்ன குரல் இருக்கு அப்படின்னா, நீங்க பாஜக எதிர்ப்புக்காக நீங்க சமரசம் பண்ணிக்கிட்டு போறீங்க, குறைவான இடங்களை வாங்கிட்டு போறீங்க, அதிகாரம் இல்லாமல் இருக்கு. அந்த இடம் விசிகாவிலேயே முணுமுணுக்க தொடங்கியது இன்னைக்கு வெடிச்சு வந்திருக்குன்றது தானே. திமுக இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு கூட்டணியெல்லாம் கட்டுறாங்க, தேர்தலெல்லாம் இருக்கிறாங்க, பவர்னு வரப்ப அவங்க மட்டும் அனுபவிச்சுக்கிறாங்கன்ற கேள்வி தான். கட்சியில் கூட ஒரு சிலருடைய கருத்து தம்பி, இது அவரவர் கட்சிக்கு அதிகம் மேக்ஸிமம் பார்கெயின் என்னென்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதை பெரிய குறை சொல்லுங்க என்ன பொறுத்தவரை உண்மை இல்லை. அவங்க தே வில் ட்ரை தேர் லெவல் பெஸ்ட்.